ஹலோ காய்ஸ், எல்லாருக்குமே வெல்கம் டு எக்ஸாம்ஸ் டெய்லி. எல்லாருக்கும் என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா அப்படின்றத சொல்லுங்க. எல்லாருக்கும் என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? ஓகே, கிளியரா? சூப்பர்மா. ஸோ எல்லாரும் வேகமா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆடிபிளா இருக்கு தானே? ஓகே ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஆடியபிள். ஸ்க்ரீன் பிளாக்கா இருக்கு, அது யாரும் சொல்லல. கிளியர்னு மட்டும் சொல்றீங்க, ஸ்க்ரீன் தெரியலன்னு யாரும் சொல்லல. சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி, ரெகுலரா 10:30க்கு நம்மளோட லைவ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா நேற்று ஒரு சில காரணங்களால் நம்மளால போட முடியல. ஸோ இனிமேல் ரெகுலரா நம்ம அப்டேட் பண்ணலாம். சரியாமா? ஓகே, எல்லாரும் வேகமா ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா அப்படின்றத சொல்லுங்க. குட் மார்னிங். கிளியர். ஓகே ஓகேமா. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நீங்க பிஎட் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே டெட் எக்ஸாம் எழுதிடலாம்ப்பா. ஓகேவா? 10:30 பா, 10:30. ஓகேவா? ஓகே. ஸோ வெல்கம் டு எக்ஸாம்ஸ் டெய்லி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 30 நிமிடம் 30 வினாக்கள் அப்படின்ற சீரீஸ்ல டே 2 அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட எக்ஸாம்ஸ் டெய்லியில டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, டிஎன்டெட்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், இந்த மாதிரி என்ன எக்ஸாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணாலும் அதுக்கான ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. ஸோ மறக்காம அதை எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? ஸோ மார்னிங் பேட்ச், ஈவினிங் பேட்ச், வீக்கெண்ட் பேட்ச் எல்லாமே அவைலபிளா இருக்கு. ஸோ ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்றவங்க மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? கால் பண்ண வேண்டிய நம்பர் 8940400154. நீங்க ஆஃபர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஆடி 1ல இருந்து ஆடி 30 வரைக்கும் நம்ம கிட்ட ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்க இன்னும் சுஷ்மிதா எக்ஸாம்ஸ் டெய்லி அப்படின்ற யூடியூப் சேனல், ஸோ நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் புதுசா, அது எத்தனை பேருக்கு தெரியுதுன்னு தெரியல. ஸோ சுஷ்மிதா எக்ஸாம்ஸ் டெய்லி அப்படின்றது நம்மளோட புதிய யூடியூப் சேனல். ஸோ அந்த யூடியூப் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுல இருந்து தான் உங்களுக்கு ஆஃபரே. ஸோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண அந்த ஸ்கிரீன்ஷாட்டை இங்க இருக்கக்கூடிய இந்த நம்பர் வாட்ஸ்அப்க்கு நீங்க சென்ட் பண்ணணும். 8940400154. ஸோ அப்படி நீங்க பண்றப்போ ஆக்சுவல் பிரைஸ்ல இருந்து உங்களுக்கு 50% ஆஃபர் கிடைக்க போகுது. ஸோ 50% ஆஃபர்ல நீங்க நம்மளோட குரூப் 2 கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஜாயின் பண்றதுக்கு கால் பண்ணுங்க 8940400154. ஸோ ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்க, உங்களுக்கான டீடைல்ஸை நம்ம டீம்ல இருந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த ஆஃபர் அப்படின்றது, இந்த ஆஃபர் கூட உங்களுக்கு புக்ஸ், டெஸ்ட் பேக் எல்லாமே தான் வரப்போகுது. ஸோ சீக்கிரமா இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி 2 நாள் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்கப்பா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 30 நிமிடம் 30 வினாக்கள்ல நம்ம நாள் 2 அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ புக்ஸ் பிரைஸ்மே சேம். கால் பண்ணுங்க, உங்களுக்கு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சரியா? நாள் 2. ஸோ பார்க்க ஆரம்பிக்கலாமாப்பா? பார்க்க ஆரம்பிக்கலாமா? ஓகே, சரி பாருங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन, சிறிய திருவடி என்று அழைக்கப்படுபவர் யார்? சரி, நீங்க ஃப்ரெஷரா படிக்கிறீங்கனாலும் இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும் அப்படின்னாலும் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சிறிய திருவடி அப்படின்னு யார சொல்றாங்கன்னு கேக்குறாங்க. சிறிய திருவடி, சிறிய திருவடி என்று அழைக்கப்படுபவர் யார்? வெரி குட். கம்பராமாயணம் இருக்குல்ல, கம்பராமாயணத்துலதான் இந்த சிறிய திருவடி அப்படின்ற இந்த செக்டரை நம்மளால, சரியா, அதை நம்ம பார்க்க முடியும். யாரு சிறிய திருவடி அப்படின்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அனுமன். அனுமனை தான் சிறிய திருவடின்னு சொல்றாங்க. சரியா? இதே பெரிய திருவடி அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஆக்சுவலி இதெல்லாம் நம்ம பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. பெரிய திருவடி அப்படின்னு யாரப்பா சொல்றாங்க? பெரிய திருவடி என்று அழைக்கப்படுபவர் யாருப்பா? யார பெரிய திருவடின்னு சொல்றாங்க? வெரி குட், கருடன். கருடன் இருக்கார்ல, கருடன் தான் பெரிய திருவடி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஓகேவா? இப்ப நார்மலா சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நார்மலா. சரியா?
நார்மலா சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து கேட்கப்படுது. சோ ஆன்சர் வெரி குட். வெறும் சொல்லின் செல்வர் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அப்படின்னா ஆன்சர் ராப்பி சேதுப்பிள்ளை. ராப்பி சேதுப்பிள்ளை. இதே கம்பராமாயணத்தில் சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுபவர், கம்பராமாயணத்தில் சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுபவர்னு கேட்டாங்கன்னா அது யாருப்பா? கம்பராமாயணத்தில் சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுபவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா வெரி குட் ஆன்சர் அனுமன். ஓகேவா, சூப்பர்ப்பா. நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய இருக்கு உங்களுக்கு. இந்த மாதிரி சரியா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க கவர் பண்ற மாதிரி இருக்கும். சரியா, இந்த மாதிரி சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் கூட நம்ம கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். அது எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரியா, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? செகண்ட் கொஸ்டின் பாருங்க. கடல் சூழ்ந்த இவ்வுலக மக்கள் அனைவருக்கும் கற்றலை விட எது சிறந்தது என்று மதுரை கூடலூர் கிழார் குறிப்பிடுகிறார். சோ மதுரை கூடலூர் கிழார் எதுல இதை சொல்லுவாருன்னு பாத்தீங்கன்னா முதுமொழி காஞ்சி அப்படின்ற நூல்லதான் சொல்லுவாரு. ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. முதுமொழி காஞ்சி அப்படின்றதான் சொல்லுவாரு. கடல் சூழ்ந்த இவ்வுலக மக்கள் அனைவருக்கும் கற்றலை விட எது சிறந்தது? படிக்கிறதை விட நம்மளுக்கு எது சிறந்ததுன்னு சொல்லுவாங்கப்பா? ஒழுக்கமுடைமை. சரியா, கற்றலில் சிறந்தென்று ஒழுக்கமுடைமை, காதலில் சிறந்தது கண்ணெஞ்சப்படுதல் அப்படின்னு சொல்லி ஒரு 10 விஷயங்களை நமக்காண்டி சொல்லி இருப்பாரு. சரியா, அதான் காதல். கற்றலில் சிறந்தது ஒழுக்கமுடைமை, காதலில் சிறந்தது கண்ணெஞ்சப்படுதல். அது என்னப்பா கண்ணெஞ்சப்படுதல் அப்படின்றது? ஒருத்தவங்க உங்களை பார்த்து காதல் வயப்படணும் அப்படின்னு நினைக்கிறத விட அவங்களுக்கு உங்களை பார்த்தோன்னே ஒரு ரெஸ்பெக்ட் வரணும் அப்படின்னு நினைக்கிறது தான் சிறந்தது அப்படின்றத சொல்றாங்க. சரியா, நோட் பண்ணிக்கோங்க. சோ இதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் தான், முதுமொழி காஞ்சி. சோ முதுமொழியை காஞ்சி எழுதுனது யாருன்னு சொல்லியிருக்காங்கப்பா? மதுரை கூடலூர் கிழார் அவர் தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, சோ முதுமொழி காஞ்சி பத்தி உங்களுக்கு வேற என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தெரியும் அதை ரீகால் பண்ணுவோமா? முதுமொழி காஞ்சி பத்தி என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தெரியும் அப்படின்னு ரீகால் பண்ணுவோமா? நோட் பண்ணிக்கோங்க. முதுமொழி காஞ்சி. காஞ்சி அப்படின்னா என்ன அர்த்தம்? நிலையாமை அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன சொல்றாங்கன்னா மூத்தோர்கள் நமக்கு சொல்லக்கூடிய முதுமொழி, அவங்க நம்மளுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம படிக்கிறது. முதுமொழி காஞ்சிக்கு அறவுரை கோவை அப்படின்ற ஒரு சிறப்பு பெயர் இருக்கு. என்னது? அறவுரை கோவை அப்படின்ற ஒரு சிறப்பு பெயர் இருக்கு. இன்னொன்னு முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆத்திச்சூடியின் முன்னோடி என்று அழைக்கப்படுவது. நோட் பண்ணிக்கோங்க. ஆத்திச்சூடியின் முன்னோடி என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டாங்கன்னா அதுவும் என்னதுதான் நமக்கு? முதுமொழி காஞ்சி தான். ஓகேவா, உங்களுக்குள்ள பேசிக்காதீங்க, கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். சரியாமா, நோட் பண்ணிக்கோங்க. ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம் மோதலில் சிறந்தது ஒழுக்கமுடைமை, காதலில் சிறந்தது கண்ணெஞ்சப்படுதல், வன்மையில் சிறந்தது வாய்மையுடைமை. வன்மையில் சிறந்தது வாய்மையுடைமைன்றப்ப இந்த இடத்துல வன்மைன்றது ரன்னகரம் அப்படின்னா வலிமையில் சிறந்தது. நீ வலிமையானவனா இருக்கிறன்றதை விட நீ நேர்மையானவனா இருக்கிற அப்படின்றதுதான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 விஷயங்களை நமக்கு சொல்லி இருப்பாங்க. ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து மூணாவது, கைநிலை நூலை இயற்றியவர் யார்? கைநிலை நூலை இயற்றியவர் யார்? எப்போ நான் உங்களுக்குள்ள பேசாதீங்கன்னு சொல்றேனோ அப்பதான் உங்களுக்குள்ள கான்வர்சேஷன் ஆகுது. நான் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பேசிக்கோங்க. சரியா, கொஞ்சம் இங்க ரிப்ளை பண்ணுங்க, உங்களுக்கு ஏதாவது புரியலைன்னா கேளுங்க. சரியாமா, நோட் பண்ணிக்கோங்க. கைநிலை நூலின் ஆசிரியர் யார் அப்படின்றதான் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய கேள்வி. ஆன்சர் பாருங்க என்னென்ன இருக்குன்னு. பூதஞ்சேந்தனார், காரியாசான், புள்ளங்காடனார், கைப்புள்ளையா? சரி, கண்ணஞ்சேந்தனார். சோ யாருப்பா ஆன்சரு? கைநிலை எழுதினது யாரு? வெரி குட். ஆன்சர் புள்ளங்காடனார். ஓகேவா, கரெக்ட் தான். சரியா, நோட் பண்ணிக்கோங்க.
கைநிலைன்றது 11 மேல் கணக்கு நூல்ல வருமா 11 கீழ்கணக்கு நூல்ல வருமாப்பா? கைநிலைன்றது 11 மேல் கணக்கு நூலா 11 கீழ்கணக்கு நூலா? 11 கீழ்கணக்கு நூல்ல ஒண்ணுதான் இந்த கைநிலை அப்படின்றது. யார் எழுதியிருப்பாங்க? புள்ளங்காடனார் எழுதியிருக்காங்க. ஈஸி. அடுத்து, நல்லியாள் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியாள் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? நல்லியாள் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியாள் என்ற பாடல் வரியில் இடம்பெற்றுள்ள நூல் எது? அகநானூறு, புறநானூறு, கலித்தொகை, நற்றிணை. விடை தெரியவில்லை. வெரி குட். ஆன்சர் புறநானூறு. சோ இதுல இருந்து நம்ம என்னப்பா தெரிஞ்சுக்க முடியும்? இந்த வார்த்தையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? நல்லியாள் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியாள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது அந்த ஊர்ல ஒரு வள்ளல் வந்து இறந்து போயிடுறாங்க. அந்த சோகத்தினால பாணன் பாடினி யாருமே வந்து தலையில பூ சூட்டிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. சரியா? சோ அப்போ ஆண்களும் பூ சூடினாங்க அப்படின்ற ஒரு வழக்கம் இந்த சங்க காலத்துல இருந்திருக்கு. என்னது? ஆண்களும் பூ சூடக்கூடிய வழக்கம் சங்க காலத்துல இருந்தது அப்படின்றத இந்த வரிகள்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சோ ஆன்சர் புறநானூறு. ஓகேப்பா ஓகேப்பா. நேற்று கொஞ்சம் ரீல்ஸ் இருக்கிறது இருந்துச்சு. ஸோ அதனாலதான் எடுக்க முடியல என்னால. அது மட்டும் இல்லாம நான் டிலேவா வேற வந்தேன். வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது? வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது? ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து தான் கொஸ்டின்ஸ் பாக்குறோம். ஐ திங்க் இனி இருக்கும்னு நினைக்கிறேன். வந்துரு, நீங்க யாருமே என்கிட்ட பேசுற மாதிரி தெரியல. சரி, ஓகே. வேளாண் வேதம் என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எது? நாலடியார். நாலடியார் தான் வேளாண் வேதம். நாலடி 400 அப்படின்னு சொல்றாங்க. நாலடி 400 வேளாண் வேதம். ஏன் இது அப்படி சொல்றாங்கன்னா, 4 அடியில 400 பாட்டு இருக்கும். 400 பாடலுமே 4 அடி உடையதா இருக்கும். சோ என்ன பாவகையெல்லாம் ஆனது அப்படின்னா வெண்பாக்களால் ஆனது. ஓகேவா? சோ 4ம் 2ம் சொல்லுக்குருதின்னு சொல்றாங்கல்ல, அதுல 4 அப்படின்றது நாலடியார குறிக்குது, 2 அப்படின்றது திருக்குறளை குறிக்குது. இது எல்லாருக்குமே நமக்கு தெரியும். சோ அடுத்து குட்டி திருக்குறள் அப்படின்னு எதை சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இததான் சொல்றாங்க. குட்டி திருக்குறள் என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எதுப்பா? வேளாண் வேதம். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. வேளாண் வேதத்தை தான் குட்டி திருக்குறள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? 5, காக்கை குருவி எங்கள் சாதி நீள்கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என பாடியவர் யார்? காக்கை குருவி எங்கள் சாதி நீள்கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என பாடியவர் யார்? அயோத்திதாசர், திருவிக்கா, பாரதியார், கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. விடை தெரியவில்லை. சோ ஆன்சர் என்னப்பா? ஆன்சர் பாரதியார். சரியா? காக்கை குருவி எங்கள் சாதி நீள்கடலும் மலையும் எங்கள் கூட்டம்னு பாடினது பாரதியார் அப்படின்றதா சரியான விடை. நோட் பண்ணிக்கோங்க. தமிழ் புலவர்களுள் இளவரசர் என்று போற்றி புகழப்படுபவர் யார்? தமிழ் புலவர்களுள் இளவரசர் என்று போற்றி புகழப்படுபவர் யார்? திருவங்கை ஆழ்வார், சீத்தலை சாத்தனார், தொண்டரடி பொடியாழ்வார், திருத்தக்க தேவர். விடை தெரியவில்லை. தமிழ் புலவர்களுள் இளவரசர் அல்லது தமிழ் புலவர்களுள் சிற்றரசர் அப்படின்னு யார சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா திருத்தக்க தேவர். அவரை தான் சொல்றாங்க. சரியா? திருத்தக்க தேவர் எந்த நூல் எழுதியிருக்காரு? திருத்தக்க தேவர் எழுதிய நூலின் பெயர் என்ன? ஆன்சர் சொல்லுங்க. திருத்தக்க தேவர் தான் சரியான விடை. திருத்தக்க தேவர் என்ன நூலை எழுதினாரு? சீவக சிந்தாமணி. ஐம்பெரும் காப்பியங்கள்ல ஒன்னான சீவக சிந்தாமணி எழுதினது. சீவக சிந்தாமணியினுடைய உட்பிரிவை என்னன்னு சொல்றாங்கப்பா? இளம்பகம் அப்படின்னு சொல்றாங்க. இளம்பகம் மொத்தம் எத்தனை இளம்பகங்கள் இருக்கு? 13 இளம்பகங்கள். இந்த நூல் தான் முதல்ல விருத்தப்பா கொண்டு தமிழ்ல எழுதப்பட்ட நூல். விருத்தப்பா வகை இருக்குல்ல,
அந்த விருத்தப்பா கொண்டு முதல்ல தமிழ்ல எழுதப்பட்ட நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா அது இந்த சீவக சிந்தாமணி தான். இந்த சீவக சிந்தாமணி பாடுறதுக்கு முன்னோட்டமா ரிகர்சலா என்ன நூல் எழுதியிருப்பாரு திருத்தக்க தேவர்? நரி விருத்தம் அப்படின்ற ஒரு நூலை இந்த நூலுக்கு முன்னோட்டமா எழுதியிருப்பாங்க. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து, முத்துள்ளாயிரம் எந்த நூலின் மரபினை பின்பற்றி பாடப்பட்டுள்ளது? முத்துள்ளாயிரம் எந்த நூலின் மரபினை பின்பற்றி பாடப்பட்டுள்ளது? கம்பராமாயணம், சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை. வெரி குட். முத்தொள்ளாயிரம் எந்த நூலின் மரபினை பின்பற்றி பாடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சூப்பர்ப்பா. சோ முத்தொள்ளாயிரம் அப்படின்றது என்ன? ஃபர்ஸ்ட் யாரு ஆசிரியர் யாருன்னு தெரியாது. ஆனா சேர, சோழ, பாண்டிய மன்னர்கள், சரியா, 3 பேரை பத்தியும் அவங்க பெயர் குறிப்பிட்டிருக்காம, சோ பாண்டியன்ல இவங்க, சோழன்ல இவங்கன்னு பெயர் சொல்லாம காமனா சேர, சோழ, பாண்டியன்னு 3 பேரை பத்தியும் 900 பாடல் இருக்கிறதுனாலதான் இந்த நூலுக்கு முத்தொள்ளாயிரம் அப்படின்னு பேரு. இது யார் எழுதுனாங்கன்னு தெரியல. அதே மாதிரிதான் சிலப்பதிகாரம். சரியா சரியா சிலப்பதிகாரமும் அதே மாதிரி மூவேந்தர்கள், சேர, சோழ, பாண்டியர்கள் 3 பேரை பத்தியும் அதுல சொல்லியிருப்பாங்க. சோ இத மூவேந்தர் காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுவும் அதே மாதிரிதான், முத்தொள்ளாயிரமும் லைக் மூவேந்தர் காப்பியம் மாதிரிதான். சரியா, நோட் பண்ணிக்கோங்க. அதனாலதான் இந்த குவெஸ்டினுக்கான ஆன்சர் சிலப்பதிகாரம். அடுத்த கேள்வி, உரண் என்பதன் பொருள் என்ன? உரண் என்பதன் பொருள் என்ன? வலிமை, வாய்மை, வளமை, துணிவு. உரண் என்ற சொல்லின் பொருள் என்னன்னு கேக்குறாங்க. சோ உரண் அப்படின்னாமா வலிமைன்னு அர்த்தம். சரியா, உரண்னா வலிமை அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்து பாருங்க. அடுத்த क्वेश्चन, சிறந்த அறிவுரைகளை கூறும் நூல். சிறந்த அறிவுரைகளை கூறும் நூல். வலிமை. ஓகேவாமா? சிறந்த அறிவுரைகளை ரொம்ப உளருதுங்க, கூறும் நூல் எது அப்படின்னு கேக்குறாங்க. சரியா, நல்வழி, ஆத்திச்சூடி, மூதுரை, கொன்றை வேந்தன். சோ ஆத்திச்சூடியுமே நம்மளுக்கு அறிவுரை சொல்றதுதான். ஆனா அது என்னன்னு சொல்றாங்க? இதுக்கான ஆன்சர் மூதுரை. மூதுரை அப்படின்னா என்னப்பா? முதுமை கூட்டல் உரை. இந்த முதுமை கூட்டல் உரை எப்படி மூதுரைன்னு வரும்? என்ன விதிப்படி வரும்? பண்பீற்று புணர்ச்சியில ஃபர்ஸ்ட் ஈறு போதல் விதிப்படி மை போயிரும். நெக்ஸ்ட் முது கூட்டல் உரைன்னு வரும். நம்மளுக்கு முது வேணுமா? இல்ல, மூதுதான் வேணும். அப்ப என்ன விதி அப்ளை பண்ணலான்னு பாருங்க. ஆதி நீடல் அப்படின்ற ஒரு விதிப்படி நம்ம இத மாத்திக்கலாம். ஆதி நீடல் விதிப்படி என்ன ஆகும்னா, ஆதினா ஸ்டார்டிங் எழுத்து நீண்டு ஒழிக்கும் அப்படின்றது. சோ மூது கூட்டல் உரைன்னு ஆதி நீடல் விதிப்படி மாறிடும். கரெக்டா? சோ இப்ப என்ன ஆகும்? இப்ப குற்றியலுகர புணர்ச்சி நம்ம பயன்படுத்துவோம். இங்க இத்து ஊ இருக்கு. உயிர்வரி நுக்குரல் மெய்விட்டோடும் விதிப்படி இந்த ஊ போயிரும். நெக்ஸ்ட் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பை விதிப்படி இந்த இத்து ஊவு சேர்ந்து தூணு வந்துரும். சோ மூ து ரை. சரியா? சோ மூ து ரைன்னு வந்துரும். சரியா? நான் டெய்லி கிளாஸ் எடுக்காம இருக்கேன்னு நீங்க பாக்குறீங்களா? நான் ரெகுலரா ஆன்லைன் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். யாராவது ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா சொல்லுங்கப்பா. மார்னிங் ஈவினிங்னு ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கு. 7 மணிக்கு நைட்டு கிளாஸ் போயிட்டு இருக்கு. கிளாஸ் வராமலாம் இல்ல, நான் வர்றேன். கரெக்டா அந்த 10 மணிக்கு என்னால வர முடியல, அதுதான் பிரச்சனை. சரியா? மூதுரைக்கு இன்னொரு பெயர் இருக்குப்பா. என்னன்னு சொல்றாங்கன்னா, மூதுரைய வாக்குண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. வாக்குண்டாம். சரியா, நோட் பண்ணிக்கோங்க. வாக்குண்டாம் எதனால அப்படி சொல்றாங்கன்னா, மூதுரை நூல் வாக்குண்டாம் அப்படின்ற வார்த்தை கொண்டுதான் ஆரம்பிக்குது. அதனாலதான் இந்த நூலுக்கு வாக்குண்டாம் அப்படின்ற இன்னொரு பெயரும் இருக்கு. நீருக்குள் பாசி போல என்பது எதை குறிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. உவமைக்கேற்ற பொருள். சொல்றேன், லாஸ்டா சொல்றேன், கவனிங்க. நீருக்குள் பாசி போல என்பது எதை குறிக்கிறது? அழகு, கருணை, மதிப்பு,
நட்பு. சோ நீருக்குள்ள பாசி, நீர்னு இருந்துட்டாலே அந்த இடத்துல என்னது, பாசி வந்துதான் ஆகும். சோ நீரும் பாசியும் போல அப்படின்றது என்னதுப்பா, நட்பு. ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க, நட்பு. அடுத்து, தமிழ் விடு தூது நூலின் பாட்டுடை தலைவர் யார்? தமிழ் விடு தூது நூலின் பாட்டுடை தலைவர் யார்? யாருப்பா? தமிழ் விடு தூது. ஃபர்ஸ்ட் தூது அப்படின்னாலே என்னது, தூது இலக்கியம் அப்படின்னாலே அத சந்து இலக்கியம் இல்ல வாயில் இலக்கியம் அப்படின்னு சொல்லலாம். சரியா? சோ அப்போ ஒரு தலைவன் தலைவி மீது இருக்கக்கூடிய அன்பையோ இல்ல தலைவி தலைவன் மீது இருக்கக்கூடிய அன்பையோ வெளிக்காட்டுற விதமா அவங்களுக்குள்ள அன்னத்துல இருந்து வண்டு வரைக்கும், அன்னம் முதலாக வண்டு ஈராக அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னம் முதல் வண்டு வரைக்கும் ஒரு 10 பொருள் இருக்கு. இந்த 10 பொருளை காற்று, தமிழ், நாரை, இந்த மாதிரி ஒரு 10 இருக்கு. சோ இந்த 10 பொருளை வச்சு தூது விட்டுக்குவாங்க. நான் சொல்றத போய் அவர்கிட்ட சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு தூது சொல்லிட்டு அதுக்கு அடையாளமா அங்க இருந்து ஒரு மாலையையும் வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சு விடுவாங்க. அதான் தூது இலக்கியம். அப்படி இங்க ஒரு பொண்ணு தமிழ் விடு தூது அப்படின்றது என்னன்னா, இங்க ஒரு பொண்ணு மதுரை சொக்கநாதர் மீது காதல் வயப்படுறா. சோ தன்னுடைய காதலை போய் மதுரை சொக்கநாதர் கிட்ட சொல்லிட்டு வா அப்படின்னு தமிழ் மொழியவே தூதா அனுப்புறா. அதுதான் தமிழ் விடு தூது. சரியா? தமிழ் விடு தூது கன்னிகளால் பாடப்பட்டது. எத்தனை கன்னிப்பா இருக்கும்? தமிழ் விடு தூது நூல்ல எத்தனை கன்னிகள் இருக்கும்? வெரி குட். ஆன்சர் 268 கன்னிகள் இருக்கும். ஓகேவா? அடுத்த கேள்வி, பூவாது பூக்கும் பூவாது காய்க்கும் மரமுள நன்றறிவார் மூவாது மூத்தவர் நூல் வல்லார் தாவா விதையாமை நாறுவ வித்துல மேதைக்கு உரையாமை சொல்லும் உணர்வு என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல். திரிகடுகம், நாலடியார், ஏலாதி, சிறுபஞ்ச மூலம். எப்படி ஒரு மரம் பூக்காமலேயே காய்க்குமோ, லைக் அத்தி மரம் மாதிரி. சோ அத்தி மரம் வந்து என்ன பண்ணாது, பூ பூக்காது, பூ பூக்காமலேயே காய்க்கும். அதே மாதிரி வயசாகாமலேயே நிறைய அனுபவத்தை பெற்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. சோ விதைக்காமலேயே வளரக்கூடிய விதைகளும் உண்டு. அதே போலதான் சோ சில மேதைகள் என்ன பண்ணுவாங்க, பிறர் சொல்லி தராம ஒரு விஷயத்த அவங்களே படிச்சுப்பாங்க அப்படின்றதுதான் இங்க சொல்றாங்க. சிறு பஞ்ச மூலம். சிறு பஞ்ச மூலம் யார் எழுதுறாங்கப்பா? காரியாசான். காரியாசான். காரி அப்படின்றது அவருடைய இயற்பெயர், ஆசான் அப்படின்றது அவருடைய தொழில். இவரை இந்த நூலோட பாயிர செய்யுள் என்ன சொல்லுது அப்படின்னா மாக்காரி ஆசான் அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? அப்போ சிறு பஞ்ச மூலம், சிறு பஞ்ச மூலம்னா 5 சிறிய வேர்கள் அப்படின்னு அர்த்தம். சரியா? சோ 5 சிறிய வேர்கள் அடங்கிய ஒரு மருந்து பொருள் எப்படி மனிதனுடைய நோயை போக்குதோ அதே மாதிரி இதுல சொல்லக்கூடிய 5 கருத்துக்கள் மக்களினுடைய மனநோயை போக்கும். சோ அதனாலதான் இங்க சொல்றாங்க. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. கலிங்கத்து பரணியை இயற்றியவர் யார்? கலிங்கத்து பரணியை இயற்றியவர் யார்? பகழிக்கூத்தர், செயங்கொண்டார், திரிகூட ராசப்ப கவிராயர், வில்லிபுத்தூரார். பகழிக்கூத்தர், செயங்கொண்டார், வில்லிபுத்தூரார், திரிகூட ராசப்ப கவிராயர். யாருப்பா எழுதுறாங்க கலிங்கத்து பரணிய? பெருமள்ளி, சிறுமள்ளி, கண்டங்கத்ரி, சிறுவழுதுணை, பெருவழுதுணை. கரெக்ட். யார் எழுதுறாங்க? செயங்கொண்டார் தான் கலிங்கத்து பரணியை எழுதுறாங்க. பாட்டுடை தலைவர் யாருப்பா? குலோத்துங். சொல்றேன்னா ரொம்ப நாள் ஆச்சு. கருணாகர தொண்டைமான். பாட்டுடை தலைவர் யாரு? பாட்டுடை தலைவர் யாரு? ஆன்சர் பண்ணுங்கம்மா. சில இடங்கள்ல நெருஞ்சி அப்படின்னு போடுவாங்க. சரியா? வெரி குட். சோ குலோத்துங்க சோழனும் 2ஆம் குலோத்துங்க சோழனும் அவனுடைய படை தளபதியுமான கருணாகர தொண்டைமான் 2 பேரும் கலிங்க போர்ல வெற்றி பெற்ற செய்தியை கூறுறதுதான் இந்த கலிங்கத்து பரணி. பரணி அப்படின்னாலே போர்ல ஜெயிச்ச
ஒரு வீரனை பத்தி பாடுறது. போர்ல 1000 யானைகளை கொண்டு ஒரு வீரன் ஜெயிப்பான் இல்லையா, அவனை பத்தி பாடுறதுதான் கலிங்கத்து பரணி. பரணி ஆக்சுவலி. சோ தமிழில் தோன்றிய முதல் பரணி எதுனா கலிங்கத்து பரணி அப்படின்றது. ஓகேவா? நான் எழுதுனா நீங்க சொல்ல மாட்டீங்களா? விச்சை என்பதன் பொருள் என்ன? விச்சை என்பதன் பொருள் என்ன? கலிங்க போர். சரியா? ஆனா கலிங்கம் அப்படின்ற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு. கலிங்கம்ன்றது இந்த கலிங்க பகுதியை தான் இப்போதைய ஒடிசா இருக்குல்ல, அதான் கலிங்கம்னு சொல்றாங்க. கலிங்கம்க்கு இன்னொரு பொருளும் இருக்கு. யாரு ஃபர்ஸ்ட் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். கலிங்கம் என்ற சொல்லின் பொருள் என்ன? வெரி குட். கிரிஷ், அஞ்சலி, புவனா. காணமங்கைக்கு கலிங்கம் இந்தவன் பார்த்திருக்கோமா? சோ கலிங்கம் அப்படின்னா என்ன? ஆடை. கலிங்கம்னா ஆடை அப்படின்னு அர்த்தம். வெரி குட், சூப்பர். விச்சை அப்படின்னா கல்வி. விச்சை மற்ற அல்ல பிற அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. வைப்புலி கோட்படா வாய்த்தீர் கேடில்லை, மிக்க செறிவின் அரசர் செறின் வல்லார் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். சோ அதுதான். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் போல் இனிதாவது எங்கும் காணோம் என பாடியவர் யார்? யாமறிந்த மொழிகளிலே தமிழ் போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் யார்? யாருப்பா? யாமறிந்த மொழிகளிலே, யாமறிந்த புலவர்களிலே அப்படின்னு வந்துட்டாலே அது என்னதான்? பாரதியார் தான். பாரதியார் தான் அப்படி பாடியிருப்பாரு. யாமறிந்த மொழிகளிலே யாமறிந்த புலவரிலே அப்படின்னு சொல்லி பாடுறது பாரதியார். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி, சுந்தரர் பின்பற்றிய மார்க்கம் எது? சுந்தரர் இந்த தேவார மூவர்கள்ல ஒருத்தர் தான் சுந்தரர். சுந்தரர் என்ன மார்க்கத்தை பின்பற்றினாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சக மார்க்கம், சித்தி மார்க்கம், முக்தி மார்க்கம், தாச மார்க்கம். என்னப்பா ஆன்சர்? சுந்தரர் பின்பற்றிய மார்க்கம் சக மார்க்கம். ஓகேவா? சக மார்க்கம் அப்படின்றதான் சுந்தரர் பின்பற்றிய மார்க்கம். ஓகே. சோ அடுத்து பாருங்க 18வது கேள்வி. சரியான சொற்றொடரை தெரிவு செய்க. பாதுகாவல் மனித குலத்தின் காடுகள் ஆகும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இதை நீங்க ரீட் பண்ணி எது கரெக்டா இருக்கு அப்படின்றத சொல்லணும். இந்த மாதிரி கண்டிப்பா 2 கொஸ்டின். மார்க்கம்னா சமயம். ஒவ்வொரு இப்ப நம்ம வந்து இந்து சமயம் அந்த மாதிரி சொல்றோம்ல, சோ அந்த மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு வழிமுறை. சரியா? அவங்க பின்பற்றக்கூடிய அந்த வழிமுறை. சரியா? காடுகள் மனித குலத்தின் பாதுகாவல் ஆகும். ஆன்சர் பி தான் இந்த இடத்துல கரெக்டா இருக்கு. ஓகேவா? ஆன்சர் பி தான் கரெக்டா இருக்கு. அடுத்து பாருங்க 19. செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுதும் காதினிலே அப்படின்னு சொன்னது யாருன்னு கேக்குறாங்க. அயோத்திதாசர், கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை, திருவிகா, பாரதியார். யாருப்பா? செந்தமிழ் நாடெனும் போதினிலே பாரதியார். அப்கோர்ஸ். சரியா? இதெல்லாம் கஷ்டமான கேள்வியே கிடையாது, ஈஸி தான். கல்வி அழகே அழகு என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? கல்வி அழகே அழகு என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? நிற்பதும் நடப்பதும் பறப்பதும் நீங்கள் எல்லாம் காணலின் நீரோ காட்சி பிழைதானோ. வெரி குட். கல்வி அழகே அழகு என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் நாலடியார், அகநானூறு, நற்றிணை, பதிற்றுப்பத்து. ஆன்சர் நாலடியார். சோ நாலடியார் பத்தி இப்பதான் நம்ம எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம். சோ அதை விட்டுலாம் நம்ம. அடுத்து பாருங்க 21. கீழ்கண்டவர்களில் பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும், தேமதுர தமிழோசை உலகெங்கும் பரவும் வகை செய்தல் வேண்டும் என பாடியவர் யார்? பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்தல் வேண்டும், தேமதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்ய வேண்டும் என்று பாடியவர். கரெக்டா சொல்லுங்க. ஏவா பியா?
தமிழ்மொழி சபைகளிலே முழங்க வேண்டும் என்று கூறியவர் கவிமணி. சரி, ஓகேவா? ஆன்சர் பாரதியார். பாரதியார் அப்படின்றதா கரெக்ட் ஆன்சர். கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை அகர வரிசைப்படி எழுதுக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு அகர வரிசை தெரிஞ்சா பாருங்க, இல்லாட்டி காங்காச்சா வரிசையை எழுதிருங்க. இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு இ இரு இல்லு இவ்வு இல்லு இல்லு. சரி, ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் கா இருக்கு, எல்லாத்துலயுமே செகண்ட் டா இருக்கு. அப்ப மூணாவது எழுத்தை வச்சுதான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இங்க இல்லு இருக்கு, இங்க வ் இருக்கு, இங்க மா இருக்கு, இங்க இன்னு இருக்கு. இன்னுதான் கடைசியில வரும். அப்ப அது நம்மளுக்கு தேவையே இல்லை. சோ ஃபர்ஸ்ட் இல்லு வருமா, இவ்வு வருமா, இம்மு வருமாமா? முத இம்முதான் வரும். அப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன வரணும்? கடமை. ஃபர்ஸ்ட் கடமை வர மாதிரி ரெண்டு இடத்துல இருக்கு. அப்புறம் இம்முக்கு அப்புறம் இல்லு வருமா, இவ்வு வருமா? இல்லு வரும். கடமைக்கு அப்புறம் கடல் எங்க இருக்கு? இந்ததான் இருக்கு ஆன்சர். கடமை, கடல், கடவுள், கடன். சரியா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 23. கூடல் நாயகன் என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் யார்? கூடல் நாயகன் என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் யார்? யார கூடல் நாயகன்னு சொல்றாங்க? வள்ளுவர், சேக்கிலார், குலசேகர ஆழ்வார், அப்பர். கூடல் நாயகன் சொல்றது குலசேகர ஆழ்வார தான் சொல்றாங்க. சரியா? அடுத்து, மீன் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? மீன் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? நற்றிணை, குறுந்தொகை, கலித்தொகை, அகநானூறு. ஆன்சர் மோஸ்ட்லி இந்த உயிரினங்கள் பேஸ் பண்ணி வர மாதிரி எல்லாமே குறுந்தொகையில தான் வரும். சரியா? குட்டி மீன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, குறுந்தொகை. சரியா? நோட் பண்ணிக்கோங்க. மீன், முதலை, பாம்பு, இந்த மாதிரி எல்லாமே. வெரி குட். உயிரினங்கள் பேஸ் பண்ணி வர்றது ஷார்ட்கட்டா ஞாபகம் வச்சுக்கணும், அப்படி வச்சுக்கலாம். நாலடியாரின் பாவகை. இப்பதானப்பா சொன்னேன், நாலடியார் என்ன பாவகையுடையது? வெண்பா. வெண்பா வகையுடையது அப்படின்றதான் சரியானது. அடுத்து பாருங்க, கங்கூல் என்ற சொல்லிற்கான எதிர் சொல்லை தேர்ந்தெடுத்துருங்க. கங்குல்னா இரவு, அப்ப அதற்கு ஆப்போசிட் என்னது? பகல். ஓகேவா? கங்குல்னா இரவு, அப்ப அதுக்கு ஆப்போசிட் என்னது? பகல். அவ்வளவுதான். ஓகேவா? அடுத்து வேர் சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. நகை. நகையோட வேர்ச்சு, நகைப்பு, நகைப்போட வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க. நகை. நகைத்தான் அப்படின்றது வினைமுற்று, நகைத்தல் அப்படின்றது தொழிற்பெயர், நகைத்து அப்படின்றது வினையெச்சம். சோ இன்னும் உங்களுக்கு இதெல்லாம் என்னென்னு தெரியலனா, யூனிட் பை அதாவது இயல் பை இயலா நம்ம வந்து நைட் கிளாஸஸ் போட்டுட்டு இருக்கோம் நம்மளோட அனதர் சேனல் சுஷ்மிதா எக்ஸாம்ஸ் டெய்லின்ற சேனல்ல. ஸோ அந்த சேனல்ல உங்களுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ அந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா தான் ஆஃபர் வாங்க முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸோ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, உங்களோட ஆஃபரை நீங்க வாங்கிக்கலாம். கொஞ்சம் இல்லை 50% ஆஃபர் வந்து நீங்க ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம், புக்ஸ் அண்ட் டெஸ்ட் பேக் ஃப்ரீயோட. உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று பாடியவர். ஸோ அஃப்கோர்ஸ் ஆன்சர் திருமூலர். திருமூலர், திருமூலன் அப்படின்னு சொல்லலாம். ஆதி சித்தர் அல்லது முதல் சித்தர் அப்படின்னு கேட்டாங்கனாலும் அதுவும் இவர் தான். ஆதி சித்தர்னா திருமூலர். இதே ஆதி கவி யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா வால்மீகி. சரியா? நோட் பண்ணிக்கோங்க. திருமூலர் இவர் என்ன நூல் எழுதினாரு? திருமந்திரத்தை எழுதினாரு. சரியா? இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். என் நம்பர் ஆஃப் டைமா நீங்க ஆரம்பத்துல இருந்து பாக்குறீங்களா, அதனால இது உங்களுக்கு என் நம்பர் ஆஃப் டைம் இருக்கும். சில பேர் இப்பதானே பாப்பாங்க, அதனால அவங்களுக்கு எல்லாம் இது ரொம்ப புதுசாதான் இருக்கும். ஓரெழுத்து ஒரு முறைக்குரிய பொருளை குறிப்பிடுங்க. மே. மே என்ற சொல்லினுடைய பொருள் என்னன்னு கேக்குறாங்க. மே அப்படின்னா அன்பு, நேசம், பாசம் அப்படின்னு அர்த்தம். சரியா? சோ இங்க இருக்கு, எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்க மூணுமே போட்டுக்கலாம். பட் கரெக்டா சொல்ல போனோம்னா அன்பு. அன்புனாலும் பாசம்னாலும் ஒண்ணுதானே. சோ அன்பு எக்ஸாக்டா சொல்ல போனோம்னா அன்பு. சரியா?
நோட் பண்ணிக்கோங்க. 30 காலத்தை அறிவிக்க நாளிகை முழவு காலை முழவு ஆகியன பயன்படுத்தப்பட்டன. கலையுண கிழிந்த முழவு மருள் பெரும்பலம் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்றத சோ இன்னைக்கு வீடியோவோட ஆன்சர்ல சொல்லிடுங்க. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. கலை காலை அது காலைமா கரெக்டா? காலையா கலையா? காலை உனக்கிழிந்த முழவு மருள் பெரும்பலம் அப்படின்றது. ஓகேவா? சோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. ஸோ அவ்வளவுதான் இன்னைக்கான 30 கொஸ்டின்ஸ் அப்படின்றத நம்ம பார்த்தாச்சு. ஸோ மறக்காம எல்லாருமே ஆஃபர் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆஃபர் வந்து வாங்கிக்கலாம். ஓகேவா? புக்ஸ் ஆர்டர் பண்ணும், கொஸ்டின் பேங்க் ஆர்டர் பண்ணும் அப்படின்னாலும் சேம் நம்பர் 8940400154 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, தேங்க்யூ guys, தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் லைவ் வாட்ச் பண்ண எல்லாருக்குமே நன்றி. ஸோ இது என்னமோ லைவா காலையில 10 மணிக்கு 10:30 சரியா? நோட் பண்ணிக்கோங்க. காலை 10:30 எக்ஸாம்ஸ் டெய்லி தமிழில், மாலை 7 சுஷ்மிதா எக்ஸாம்ஸ் டெய்லியில். இப்போதைக்கு 2 லைவ் தான் போகுது சரியா? இதை பாருங்க. MCQ ஃபார்மேட் வேணா நம்ம இந்த சேனல்ல ஆட் பண்ண பார்ப்போம் சரியா? ஓகே ஓகேப்பா. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம ரெகுலரா தெரிஞ்சுக்க போறோம். மறக்காம டெய்லி ரெகுலரா 10:30க்கு நம்மளோட கிளாஸ்ல ஜாயின் பண்ணிருங்க. தேங்க்யூ. இன்னும் நம்மளோட சேனல் எதுவுமே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க. ஸோ வீடியோல ஏதாவது நிறைய குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, மாத்திக்கலாம். தேங்க்யூ guys, bye bye, see you, good night. ஐயோ குட் நைட்.